இந்த ஜென்ஸி இருக்கு இல்லையா, இப்போ இந்த முதல் முறையாக வாக்கு போடக்கூடிய ஜென்ஸி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அல்வா சீன் மட்டும்தான் மீமா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ஒரு மீமா ஆகும். I'm so happy that this movie is reaching the next generation. எல்லாரோடையும் சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது, கலெக்ட் சாரோட ஒர்க் பண்ணது, அதெல்லாம் வந்து நான் பேசணும். அதெல்லாம் வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் எங்கள் ஹீரோ சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணது, அவருக்கு வந்து ஒரு சினிமாவில் அவரை பார்த்து ரசிகையாக இருந்த எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து அப்போவே நம்ப முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா, மணிவண்ணன் சாரோட அது எனக்கு செகண்ட் ஃபில்ம். நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இது எனக்கு செகண்ட் ஃபில்ம். ஆனால் நத்திங் could have prepared me for this. கெமிஸ்ட்ரி. யாருக்கு கெமிஸ்ட்ரினா, சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாரும். அவங்க வந்து ஹீரோ டைரக்டர் கிடையாது, அதை விட அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரேஞ்சில் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அல்வா சீக்வன்ஸ்லலாம் வந்து நாங்கள் அங்கே இல்லைங்க சார், நாங்கள் அங்கே இருக்கோம், பாறை மேலே எங்களுக்கு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க அங்கே. அப்போ மானிட்டராவது டிஜிட்டலாவது எதுவுமே கிடையாது, ஃபில்மில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சேரில் உட்காந்து ஒரு கொடையை பிடிச்சிட்டு மணிவண்ணன் சார் உச்சி வெயில்ல அந்த டயலாக்ஸ் ஒவ்வொன்றும் அவர் அங்கேருந்து மெதுவாக தாங்க சொல்கிறாரு, அல்வா கண்ணு அல்வா பூஜை அப்படிங்கிறாரு. இவர் அதை எப்படி கேட்குறாரு, எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, அதை மெருகேற்றி இவர் பாணியில் இவர் அந்த டயலாக் டெலிவரி பண்ணுறாரு. நான் வந்து மயங்கி கிடக்கணும், எனக்கான ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களுடைய அந்த கனெக்ஷனை நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஐ ஹாவ் டு ஆக்ட் லைக் ஐ எம் அன்கான்ஷியஸ். அதை வந்து சினிமாவில் படத்தில் பார்க்கும்பொழுது தான் திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா எடுக்கும்போது தெரியலங்க, நான் நீங்கள் அன்னைக்கு எனக்கு சொன்ன விஷயத்தை நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். டபுள் பாசிட்டிவ் இளையராஜா சார், இளையராஜா மியூசிக்கு அந்த கோரப்புல்ல அப்படி மெதுவாக ஆரம்பிக்கும். இளையராஜா சார் டபுள் பாசிட்டிவ் பாட்டு வந்து நானும் போயிருந்தேன். வெளியில் வந்தோன்னா வீட்டில் பார்ப்பாங்கல்ல படம். நான் அன்னைக்கு அங்கே அந்த சீன் எடுக்கும் பொழுது he also has to make me comfortable. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டு, நான் பாறை சுடுதுன்னு ஒரு பக்கம், இவர் பாவம் he has to be on me. அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு 2-3 ரீடேக் எடுக்கும்போது அவர் சொன்னதை நான் உங்களுக்கெல்லாம் தனியாக சொல்கிறேன். சத்யராஜ் சார் படத்தில் அடிக்கிற நக்கலை விட நையாண்டியை விட தானாக ஃப்ளோ ஆகுது பாருங்க சிலதெல்லாம். யூ ரிமெம்பர் வாட் யூ டோல்ட் மீ? என்னால மறக்கவே முடியாது. அல்வா சீன் தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டு, ஃபிசிக்கலி டிமாண்டிங் சீன் அப்படின்னு இருந்தால், மற்ற சீன்ஸ்லாம் எப்படின்னா இதே தான். இவரோட நான் வந்து கர்ப்பமாயிட்டேன், எனக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு மஞ்சள் கலர் புடவையில் வந்து கெஞ்சுவேன். அப்போ சீன் பேப்பரில் இருந்தது ஒன்று, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை வேற சீன் ஒன்று எடுக்கிறாங்க. நான் வந்து என்னது கலைச்சிடுவா அப்படின்னா உடனே இவர் சொல்லுவார், ஹே அது என்ன சொத்தா வச்சிருந்தா விளையாடுறதுக்கு அல்ல. அந்த டைமில் அந்த நிமிஷத்தில் அடிக்கிற பஞ்சஸ், இதுக்கு நாம் ரெடியாக இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும், முடிஞ்சா டயலாக் பேசணும். தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸுக்கு மணிவண்ணன் சாரோட நடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வரம் மாதிரி. எனக்கு பகுத்தறிவு ஊட்டிய ஆசான்கள் மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார். அது வரைக்கும் நம்ம ஏதோ படம் பார்க்குறோம், அப்படி ஜாலியான கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும். அதுக்கு என்ன தகுதின்னு நினச்சதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மணிவண்ணன் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருடமும் படிக்கும் பழக்கம் இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ஆத்தரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. கடைசியாக புதுமை பித்தனுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் அவங்க இல்லை. என் பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் எனக்கு பிறந்த நாள் கிடையாது. ஐ மிஸ் ஹிம். ஒரு
இன்னைக்கெல்லாம் இருந்தால் கொண்டாடப்பட வேண்டிய பேன் இண்டியா டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த படம் தெலுங்குல, ஒடியாவில், பெங்காலியில், சிங்கள மொழியில் கூட எடுத்தாங்க. ஒரு பேன் இண்டியன் டைரக்டர், பேன் இண்டியன் சப்கான்டினென்ட் டைரக்டர் அப்படின்னு ஹிந்தியில் எல்லாத்துலேயும் எந்த லாங்குவேஜில் நீங்கள் சொன்னாலும் அதில் வந்து ஹிட்டு அடித்த ஒரு படம். ஆனால் தமிழ் பாலிட்டிக்ஸுக்கு ரொம்ப 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 பக்காவாக நெருங்கின இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய பாலிட்டிஷியன்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஐ சேலஞ்ச் த பீப்புள் வாட்சிங் திஸ் மூவி டு கோ என்ஜாய் இட் இன் த தியேட்டர்ஸ். யாரை அவர் வந்து இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காரு, யாருடைய இதெல்லாம் எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து அதுலேருந்து படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். இட்ஸ் ஒன் ஆஃப் மை லைஃப் டைம் கிஃப்ட்ஸ் தட் ஐ காட் டு பி இன் அன் எவர்கிரீன் மூவி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இன்வால்வ் இன் த மூவி. அதில் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கைலாசம் போயிட்டாங்க, ஒருத்தங்க கைலாசாவுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே அந்த படத்தில் அந்த மேஜிக்கில் கனெக்ட் ஆனவங்க ஹீரோயின், ராஜா சார், அப்புறம் சங்கர் சார், இவங்க இப்படி ப்ரொடியூசர், இவங்க வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர் டு என்ஜாய் தட் மேஜிக் ஒன்ஸ் மோர். ஹே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க கற்றுக் கொடுத்தது, காஸ்டியூம் இது பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. படத்தில் ஐ திங்க் செல்வபாரதி அண்ட் சீமான் சார் வந்து அசிஸ்டன்ட்ஸு. இல்லை சீமான் சார் வந்து கண்டினியூட்டி அசிஸ்டன்ட். ஆமா, சுந்தர்சி ஒரு ராசுமதுரன். சுந்தர்சி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மணிவண்ணன் சார் எத்தனை பேரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கணக்கு போட்டால் ஹியூஜ் ஸ்கூல், ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. கார்த்திக் பிரதர், இவர் எனக்கு முந்தா நாள் ஃபோன் பண்ணாருங்க, அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடியாந்துட்டேன். டு பி ஹியர் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் மேஜிக். ஐ ஹோப் திஸ் மேஜிக் இஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் டு யூ அண்ட் ஐ ஹோப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் என்னை பிடிக்காதவங்கெல்லாம் நான் அரசியல் கருத்து பேசினா உடனே தாயம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் என்னை பிடிச்சி தாயம்மா அப்படின்னு சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க, ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க. நீங்க தான் பேசுங்க. ஐயோ, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தலைவர், நீங்க பேசுங்க தலைவர். நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். அமைதிப்படை ரீரிலீஸுக்கு வாழ்த்துக்கள். படம் பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு எங்களோட நம்பிக்கை. தேங்க்ஸ். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கார்த்திக் சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மணிவண்ணனின் அமைதிப்படை, அதுதான். அதாவது நான் ஒரு 75 படம் வில்லனாக நடிச்சுட்டு ஹீரோ ஆனேன். ஹீரோ ஆகி தடுமாறி ஹீரோ ஆனோன்னு எனக்கு கண்டினியூஸாக ஹீரோ சக்ஸஸ். பாலைவன ரோஜாக்கள், விழிஞ்சா கல்யாண, கடலோர கவிதைகள், எல்லாம் ஹிட்டு அடித்து ரொம்ப பீக்கு வந்து வால்டர் வெற்றிவேல். அது வந்து ஒரு 200 நாள் ஓடிடுச்சு நம்ம மாஸ்டர் கூட. அதுக்கப்புறம் உடன்பிறப்பு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடன்பிறப்பு ஷூட்டிங் நடக்கையில் தான் மணிவண்ணன் சார் வந்து இப்படி இந்த கதை அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னார். நான் சொன்னேன், சார் தலைவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிற நீங்கள் தான் எனக்கு லைஃப் கொடுத்தீங்க, மறுபடியும் இந்த வில்லன் சத்யராஜ் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு. இல்லை தலைவரை நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. கதையை கேட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில்
பின்னாடி தள்ளி தள்ளி உட்கார சீன் வந்தோடனே ஓகே தலைவரை டன், இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து அன்னைக்கே வந்து பெரிய ரீச் ஆகி தலைவர் வந்து இதுவும் 200 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளுக்கு விளம்பரமே வந்தது 200வது நாள் விளம்பரமே வந்தது. அப்புறம் தலைவர் வந்து இவங்கெல்லாம் சங்கர், செந்தில்குமார் எல்லாம் பால் எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் கலையெல்லாம் வந்து அப்படி மின்னல் வேகத்தில் வேலை செய்கிற ஆளுங்க 100வது நாளுங்கிற ஒரு படம் 18 நாளில் எடுத்துட்டோம். ஆனால் ஒரு 36 கால் ஷீட் இருக்கும் போட்டு கால் 30 டே அண்ட் நைட் வச்சு நொங்கி 18 நாளில் 100வது நாள் படம் எடுத்தோம். இந்த படம் வந்து 70 நாள் எடுக்கிறேங்க அமெரிக்க பொள்ளாச்சியில். இந்த ஹீரோ சத்யராஜ் வில்லன் சத்யராஜை பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுக்கு வந்து ஒரு ஜாதி கலவரம். இது வந்து சும்மா ஒரு நாம்கே வாசி ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்தால் போகுது. அதை ஒரு 12 நாள் எடுக்கிறாரு. 100கணக்கில் 1000கணக்கில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் சொன்னேன், எதுக்கு தலைவரை சொந்த படம் எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க? இல்லை தலைவரை, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்ணா பின்னான்னு விலைக்கு விற்றுட்டேன். இதை 30 நாள் 40 நாள் எடுத்தால் நம்மளை போய் தப்பாக நினச்சிக்குவாங்க. அதுக்காக 70 நாள் எடுக்கிறார். ஏங்க, அதுக்காக ஒரு 70 நாள் எடுப்பார். திருமூர்த்தி மலையில் போயிட்டு அது அந்த ஃபைட் ஒரு 18 நாள். அவர் அப்படி எடுக்கவே மாட்டார். 24 மணி நேரம் 100வது நாள் எல்லாம் வந்து 30 நாள் 35 நாளைக்கு மேலே மணிவண்ணன் சார் படமே எடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே ஸ்பீடு இது எடுக்கிறாங்க. எடுத்து அப்புறம் வந்து எல்லாமே இந்த படத்தில் வந்து ப்ரெஸ் ஆனது. அந்த தாயம்மாங்கிற பேர் கஸ்தூரி பண்ணாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆகி ஒரு சீனில் சுஜாதாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியில் இந்த தாயம்மா அப்படின்னு சுஜாதாமாவோட அப்பாவை நடிக்கிறவர் கேட்டுருவார். என்னங்க ஒன்றும் இல்லைங்க தம்பி, தாயினாலும் அம்மாவினாலும் ஒன்றானுங்க ஒரு இப்படி சீனுக்கு சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேர் வந்து அப்போ அவ்வளோ பேர் பிரமாதமாக ஆக்ட் பண்ண ஒரு படம், ஒரு கல்ட் ஃபிலிம். அமெரிப்படைக்கு முன்னும் பின்னும் அப்படி படம் வரல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கிறது சிரமம். சென்சாரில் வந்து பல சீன்ஸ் வந்து விட மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்ல கார்த்திக் சார் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய கோல் போட போகிறீங்க, ஏன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் அது வந்து ஏற்கனவே எடுத்த படமாக இருக்கிறங்காட்டி அப்படியே நம்மளால் கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியுது. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸு. பல நினைவுகள். இது வந்து இந்த படத்துக்கு ஏன் பெரிய ஓப்பனிங் இருக்குன்னா, எனக்கு வந்து 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு ஃபேன் கிடையாது. இப்போ நான் 20 வருஷமாக கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஹீரோவும் கிடையாது. பட் சத்யராஜ் இல்லை அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அமைதிப்படைக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது வேற, அதுதான் அது வேற லெவல். நீ வேற பேசும்போது எல்லாரும் இருக்கிறோம் ஒருத்தர் மட்டும் கைலாசம். இல்லை அது ஓகே, நம்மளுக்கு சந்தோஷம் தான். இல்லை ரஞ்சிதா ட்ரை பண்ணீங்களா? ஓ சரி சரிங்க. இல்லை சந்தோஷம்தான். கைலாசாங்கிற ஒரு நாடு இருக்குதுங்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. கைலாசான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் தான் ரஞ்சிதா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்க தான் அந்த படம், அவங்க தான் கைலாசா பிரைம் மினிஸ்டர் வேறு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா, சிஎம் நடித்த படங்க இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் தங்கம் படத்தில் வந்து 3 சிஎம் இருக்கிறாங்க. கலைஞர் இருக்கார், புரட்சி தலைவர் ஹீரோ, ஜெயலலிதா மேடம் ஹீரோயின். ஸோ 3 சிஎம் ஒரு படத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் படத்தில் வந்து கலைஞர் வசனம், தலைவர் ஹீரோ, ஜானகி அம்மா ஹீரோயின். ஸோ 3 ஹீரோ ஒரே படத்தில் இருக்கிறாங்க. இது உண்மைனா பிஎம் நடித்த ஒரே படம் அமைதி படம் தான். வேற உலகத்திலேயே வேற படம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். தெரியல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இருந்தால் 2 வகையிலேயும் சந்தோஷம். அப்படி ஒருத்தர் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். இந்த படத்தினுடைய ரிலீஸுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பல பசுமையான நினைவுகள். விடி ஷூட்டிங் நடக்கும். அப்போ பொள்ளாச்சியில் அட் அ டைமில் வந்து ஒரே லாட்ஜில் வந்து விஜயகாந்த் சார், நான், பிரபு சார், கார்த்திக் சார் 4 பேர் படம் ஷூட்டிங் ஒன்றா நடக்கும். அந்த 3 ஷூட் ரூம் இருக்குது. அது ஆளாளுக்கு ஒரு ஷூட் ரூம். நாங்கள்லாம் விடிய நைட் ஷூட்டிங் போயிட்டு நான் வெளியில் வந்து என் ரூமுக்கு வெளியே பேனா பெருசாக ஸ்கெட்ச் பண்ணி எழுதி விட்டிருவேன், இரவு முழுக்க படப்பிடிப்பு, தயவு செய்து யாரும் தொந்தரவு செய்யாது. என்னென்னா இப்போ ப்ளூ மவுண்ட்லேருந்து தான் வருவோம். வந்து இறங்கினோன்னே
சப்போஸ் விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா வந்து நான் வந்து ப்ளூ மவுண்டில் இறங்கி ஒரு 7 மணிக்கு போகல எந்த ரூமியாக இருக்காரு கேப்டன் அப்படின்னு இந்த போய் கதவை தட்டிடுவேன். விஜய் சத்யராஜ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்தார் வந்து கதவை தட்டிடுவார், பிரபு வந்தாலும் கதவை தட்டுவார், கார்த்திக் வந்தாலும் கதவை தட்டுவார். நாங்கள் போய் படுக்கிறத காலையில் 7 மணிக்கு கொல்லங்கோடில் ஷூட்டிங் முடிச்சு. ஸோ காலையில் ஃபுல்லாக தூங்கினா தான் நைட்டு போய் ஒர்க் பண்ண முடியும். அப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா இருந்து எடுத்த படம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம், ஒரு 3 விஷயம். சிவாஜி சார் இந்த படம் பார்த்துட்டு நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் ஸ்ரீனிவாஸ் சார் தியேட்டரில் தான் போட்டோம். போனோன்னு சிவாஜி சார் வந்து சில சமயத்தில் அவர் இப்படி தோல் மேலே இப்படி கையை வச்சு நின்றுக்குவார். நின்றுட்டு இருங்க கூலிங் கிளாஸ் போட்டால் சரி, இப்படியே கண்டுக்குள்ளேயே ஒரு மனுஷன் பார்த்தா இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வந்து காலில் விழுந்துட்டாப்பா, ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கப்பா. நல்லா நடிச்சிருக்காரு, நடிகண்டா அப்பா, இதுக்குத்தான் இவ்வளோ நேரம் இப்படி ஒரு பார்த்து நடிங்கப்பா அப்படின்னா எல்லாம் அப்பா எல்லாம் உங்களை பார்த்தா இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லாத, இது நீ ஏதோ வேற மாதிரி நடிச்சிட்ட அப்படின்னாரு. அப்புறம் வந்து நம்ம உண்மையை ஒத்துக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஹீரோவாக பயங்கர இறங்குமுகம். அதனால தான் நான் கேரக்டர் ரோலுக்கு நான் ஷிஃப்ட் ஆனது. டக்குன்னு நம்ம படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு வருது. அந்த நேரத்தில் குமுதத்தில் விஜய் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ விஜய் வளர்ந்து வர்றார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, விக்ரம் அவங்கெல்லாம் ஒரு பேட்ச் வருது. பேட்ச் வரையில் விஜய்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கும்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை. எனக்கு இன்னும் அந்த பேட்டி ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். இன்ஸ்பிரேஷன் இல்லை. சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு டயலாக் கொடுத்தா இந்த டயலாக் சத்யராஜ் சார் பேசுனேன் அப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும் ஆசைன்னு எனக்கு அமெரிப்படையில் அமாவாசை சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் நடித்தார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கணுங்கிறது என்னோட ஆசைன்னு விஜய் பேட்டி கொடுத்தார். நான் ஃபோன் பண்ணி விஜய்க்கு தேங்க் பண்ணேன். விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய், என்ன நம்ம இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து இப்படி என் பேரை மென்ஷன் பண்ணு. ஏன்னா நம்ம சும்மாதான் அடிக்கல. ஹாலிவுட் ஹீரோனா அவர் ராபர்ட் டி நீரோ மாதிரி நடிக்கணும், மார்லன் பிராண்டோ மாதிரி நடிக்கணும், டாம் க்ரூஸ் மாதிரி நடிக்கணும். நார்த் இந்தியாவில் நான் இப்படி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. சொல்லாமல் இறங்கிட்டு இருக்கிற ஹீரோ பேரை சொல்லி நீங்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் விஜய், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு நன்றி சொன்னேன். இதெல்லாம் அமெரிப்படை பற்றி பேச ஆரம்பித்தா டைம் பத்தாது, அப்புறம் உங்களுக்கே போகுதுன்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. டெய்லி அமெரிப்படை நடந்தப்போ தான் அங்கே செந்தூர் பாண்டி நடந்துருந்தது. ஸோ விஜயகாந்த் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா பிரபு படம் ராஜகுமாரன், பிரபு படம் ராஜகுமாரன் நடந்தது. கார்த்திக் படம் கிழக்கு வாசல், சின்ன ஜமீன், ஆமாம் சின்ன ஜமீன் நடந்தது. எனக்கு சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு, சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு. அந்த ஸ்ரீதேவி அரவிந்த் சுவாமி நடிச்சாங்களே அந்த படமும் அதே டேட்ஸு. நான் போய் பரதன் சார் ரூமில் போய் கெஞ்சுவேன், சார் நைட்டு தான் சார் அவங்க ஷூட்டிங், டே டைமில் வரேன் சார், ஒத்துக்கவே இல்லை. எனக்கே பிடிச்ச ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருந்தால் இவங்க கஸ்தூரி கிணத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஷாட் வச்சு மணிவண்ணன் வந்து சொல்லிட்டு, தலைவர் அவங்க கஸ்தூரி குளிக்கிறாங்க, அவங்க அழகை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்படியே பார்த்து அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்களாமா அது மாதிரி என்ன சொல்லி இந்த படம் அமெரிப்படையில் நடந்த விஷயத்து எல்லாமே ஸ்பாட்டில் உருவானதுங்க. அமாவாசைங்கிற பேர்லேருந்து, நாகராஜ் சோழன் பேர்லேருந்து, கேமரா வச்சதுக்கப்புறம் உருவான சீன் தான் கிளைமேக்ஸு. இந்த தேங்காய் பொறுக்கிறத மாற்றினது முதல்ல வேறு மாதிரி சீன் இருந்தது. நான் தேங்காய் பொறுக்கிறது அந்த நேரத்தில் நான் போய் மணிவண்ணன் தலைவரை இந்த பனியை நல்லா இப்படி கல்லில் குத்தி பொத்தலாக பண்ணிக்கிறேன். அது எதுக்கு தலைவரை அப்படின்னா, இல்லை தலைவரை ஒரு டயலாக் எப்படின்னு பாரு என்ன அப்படின்னா, என்னடா பனியை நல்லா பொத்தலாக இருக்குது, நாய் கடிச்ச மாதிரி இருக்கிறது. நாய் தானுங்க அப்படின்னு பாரு. நேற்று உங்களை மாதிரி வந்து ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க, நான் தேங்காய் பொறுக்கிறது நம்மளுக்கு நாய்க்கு சண்டைங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க அப்படி மாதிரி. இல்லைங்க நான் தானுங்க ஜெயித்தேன். நாய் கொண்டு போட்டுங்க, எவனாச்சும் நாயை கொல்லுவான நாம முன்னுக்கு பிறந்த நாய் என்னங்க மனுஷன். அது சோழர் வம்சத்தில் எம்எல்ஏ ஊட்டிக்கு தனியாக தான் போடணும்.
அது எலெக்ஷன் சீனெல்லாம் சும்மா பாருங்க, ஆர்ட் டைரக்டர் கலை இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னமோ செட்டு போடணும்னு சொல்கிறோம். சும்மா நமக்கு சக்தி ஹோட்டலில் சக்தி ஹோட்டல் மாடியில் வச்சு சக்தி ஹோட்டல் மாடியில் தான் பெரிய வரலாறு படைச்ச ஒரு சீன் எங்கன்னா சக்தி ஹோட்டல் மாடியில் எடுத்துருவோம். அது மாதிரி என்ன பேசிட்டே எதுங்க? ஆமாம், அந்த அந்த கொல்லங்கோட்டில் ஒரு குளம் இருக்குது. அப்போல்லாம் வந்து கேரளாவில் வந்து பெரிய பெரிய வீட்டில் வந்து வீட்டை ஒட்டியே குளம் இருக்கும். அவங்க அங்கே தான் குளிப்பாங்க. இது கொல்லங்கோடு ராஜாவோட பேலஸு. அப்போ நமக்கு தெரியாது, லொக்கேஷன் போனால் தானே இவர் சீன் சொல்லுவார். தலைவர் என்ன தலைவர் சீன் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறீங்க தலைவரை, நான் முதுகு தேய்ச்சி விட்றேன். தலைவரை படத்தில் 3 ஹீரோயின் நீங்கள் தான் முதுகு தேய்க்கணுமா? சுஜாதாமா விட்டுருங்க, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, கஸ்தூரி ரஞ்சிதா, இவர் எது கணக்கு முதுகு தேய்க்கணும்? இல்லை தலைவராக நீங்கள் குளிக்கிறீங்க, நம்ம சரி தேய்ங்க அப்படின்னா, அண்ணா நம்மளுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்குமான்னு சந்தேகங்கண்ணா அப்படின்னா, அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க யாரும் ஓட்டு போடுறதே இல்லைங்க. ஏன் மணியா, நான் ஒன்றுமே பண்ணலையே. அதுதானே ஏதாச்சும் பண்ணால் தானே போடுவான், ஒன்றுமே பண்ண. அப்புறம் வந்து வேட்டி முடிச்சுட்டு அண்டர் வேற கழட்டி கீழே போட்டோன்னா ஒருத்தர் எடுக்குமா, அப்படியே இவ்வளோ வருஷமாக கட்சியில் நான் இருக்கிற உன்னையார் எடுக்க சொன்ன அண்டர் வேற அப்படின்னா, என்ன சண்டைப்பா அப்படின்னு. இல்லைங்கண்ணா, நான் கட்சியில் சீனியர் மெம்பரு, உங்கள் அண்டர் வேறு போய் அவன் துவைக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன இப்போ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா, அண்ணா சண்டை போட்டதில் விட்டு அடிச்சிட்டோம்னா. ஓ, சண்டை போட்டோம்னா அப்போ எல்லாம் மறந்து போக அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாதி கலவரத்தை உருவாக்குவோம். இப்படி சொல்லிகிட்டே போகல. இந்த இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடியாலஜிங்கிறது வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 30 பேர் இருக்கிறோம். 30 பேர் இருக்குமா? 30 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இல்லையா? 30 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒரே ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டையும் கூட வேற ஒரு விஷயத்தில் வேறு பாயிண்ட் இருக்குது. உலகத்தில் 600 கோடி பேர் இருக்காங்கன்னா 600 கோடி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதனால் வந்து இவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அரசியலில் வந்து சீமானோ கஸ்தூரியோ பெரிய லெவலில் இருக்கிறது எனக்கெல்லாம் சந்தோஷம்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ரஞ்சிதா தெரியலையா? இவங்க எடுத்து கொடுத்தங்க. கைலாசான்னு ஒரு நாடு இருக்குதா என்ன, அது எங்கே இருக்குது? எனக்கு உண்மையிலே அப்படியா தெரியல. நீங்கள் காசு பார்க்கத்தான் இப்போ ரிலீஸ் பண்ணால் தானே காசு பார்க்கலாம். இல்லை உண்மையிலேயே அவருக்கு அது பெரிய ஹிட்டாக, ஏன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட இருந்து அப்ரோச் பெரிய அப்ரோச் இந்த படத்துக்கு இல்லை, வெரி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. பெரிய ரெஸ்பான்ஸ். நம்ம இந்த அமைதிப்படை படத்துக்காக முன்னாடி வர படத்தை போடாமல் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை. இந்த படத்தில் 10 கட்சிக்கு 5 சீன் இருக்குது. இந்திய அரசியல் கட்சிக்கே சீன் இருக்குது, உலக அரசியலுக்குமே சீன் இருக்குது. அப்போவே வந்து ரஷ்யா இஸ்ரேல் பற்றி மணிவண்ணன் சார் டைலாக் பேசியிருக்காரு 32 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் இப்போ அது எப்படி பொருந்ததுன்னா, அது ஒரே ஒரு மகான் மணிவண்ணன் சார் மட்டும்தான். ஆமாம், மணிவண்ணன். நாங்கள் எடுத்த படம் 4 மணி நேரம் ஓடிச்சு டபுள் போஸ்ட். இல்லை தலைவர் 20 அந்த மீதி படம் எங்கே தலைவர் இருக்குது? ஒரு ஃபைட்டு தூக்கி ஒரு சாங்கை தூக்கி அது தூக்கி ஒரு ஃபைட்டு சாங்கை தூக்கி 23 மணி நேரம் ரெடி. டெஃபினட்டாக ரீச் ஆகுங்க. ஏன்னா உள்ள ஒரு ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸ் வந்து ஒரு குரூப் வந்துருச்சுன்னா அவன் உடனே செல்லில் போட்டுருவான். டே அமைதிப்படின்னு ஒரு படம் சூப்பராக இருக்குடா வந்து பாருங்கடான்னு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் நல்லா இருக்கிற படம் வந்து நல்லா ஓடுறது காரணமே இன்றைக்கி சோஷியல் மீடியா தான். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு தெரிய டூரிஸ்ட் ஃபேமிலி, தாய் கிழவி, யூத்து, வேறு என்னமோ படம்லாம் வந்து வித் லவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மவுத் ஸ்டாக்கில் பிக்கப் ஆன படம் தான். ரிலீஸ் ஆகி அடுத்த சோஷியல் மீடியா படம் சூப்பர்னு கூட நைட் ஷோவே ஏறிடும். அது மாதிரி இந்த படத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அமைதிப்படைக்கான ரசிகர்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கள் வயசாகிருக்கும். எனக்கு 17 வயசு. எனக்கு 17 வயசு ஆச்சு. எனக்கு 17 இயர்ஸ் ஆச்சு. இப்படியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம். அதனால வந்து அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்து ரசிச்சிருவாங்க.
இல்லை, வெறும் நம்ம சமுதாய சீர்திருத்த இயக்கத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அதோட ஓட்டு அரசியலுக்கு வரதில்லை. அது நம்ம ஃப்ரீயாக பேச முடியாதுல்ல, அந்த கட்சி கட்டுப்பட்டு தான் பேசணும். அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, ஒரு ஐடியா வந்தது, அது அப்படியே இருக்குது. அது மணிவண்ணன் சார் ஸ்கிரிப்ட் எழுதுனா நல்லாயிருக்கும். என்ன கதையிலன்னா, இந்த வில்லன் சத்யராஜ் செத்து போயிடுவாப்புல, ஹீரோ சத்யராஜுக்கு ரஞ்சிதா கல்யாணம் ஆகிறதோட படம் முடியுது. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், அவன் அவங்க தாத்தா மாதிரி ஆயிட்டான். அவன் பெரிய அல்வா பார்ட்டி ஆகிட்டான். இப்போ அப்பா நல்லவன், பையன் அல்வா. அப்படி ஒரு அவுட்லைன் யோசிச்சு மணிவண்ணன் சார்கிட்ட சொல்லி, தலைவரே அது ஒரு சிபிக்காக பண்ணுங்க, பண்ணி இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலான்னா, அவர் இறந்து போகிறது முன்னத்து நாள் நான் நைட் ஒரு நாள் முன்னாடி நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். 1 day பிஃபோர் மணிவண்ணன் கூட ஃபோனில் பேசுகிறேன். ஃபோனில் வச்சு டக்கு 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 டக்குன்னு ஒரு அவுட்லைன் சொன்னார். பிரமாதமாக இருந்தது. ஒரு ஒரு சாதாரண மர்டரில் ஆரம்பிக்கிற ஒரு இது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயில பெரிய டெல்லி லெவலில் பெரிய லெவலில் போய் நிற்கும். மர்டர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு ஆள் செத்து போயிட்டான், அங்கேருந்து ஆரம்பித்தா பெரிய லெவலில் போய் நிற்கும். ஃபோனில் கடை கடன்னு கதை சொன்னார். சரி, அடுத்தது பண்ணலான்னா அடுத்த நாள் நியூஸ் வருது. முதல் நாள் போய் பேசிட்டு வந்தோம். ராமதாஸ் ப்ரொடியூசர் ராமதாஸ். ஆமாம் ஆமாம். அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ராஜா சாருக்கு அட்வான்ஸ் எடுத்து போகலான்னு பிளான் பண்ணிட்டு போகிறோம். நாளைக்கு வாங்கன்னு இன்னைக்கு காலையில் இறந்துட்டார். ராஜா சார் டபுள் பாசிட்டிவ் பாக்கில், இளையராஜா சார் பாக்கில் நாங்கள் எல்லாம் போய் நின்றுட்டோம். அது வழக்கமாக போய் நிற்போம். வெளியில் வந்தோடனே ராஜா சார் வந்து, சார் அப்படின்னு, எப்படி சார் நல்லா இருக்குது, வீட்டில் ஒய்ஃபெல்லாம் பார்ப்பாங்கல்ல படம் அப்படின்னாரு. பார்ப்பாங்க சார், சினிமாவே எடுத்துக்குவாங்க. பட் அப்போ வந்து இவ்வளோ ஷார்ப்பாக வாட்ச் பண்ணல. அப்போ நானும் மணிவண்ணன் வந்து இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக தெரியாத காலகட்டம், இந்த ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிறோம்ட்டு பெருசாக தெரியாத காலகட்டம், சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டம். அதனால் பல சீன்கள் பல காட்சிகள் தப்பிச்சிருச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரே வந்து கோபால் சாமின்னு பேர் எல்லாரும் ரசிச்சு பார்த்தாங்க. ஆமாம், நம்ம அமைதிப்படை முடிச்சு தோழர் பாண்டியன் வந்து அந்த பொள்ளாச்சியிலேருந்து சர்க்கார் பதி போகிற ரோட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எடுத்துட்டு தடத்தப்பு 4 பேர் வந்தாங்க. என்ன நம்ம பொள்ளாச்சி எம்எல்ஏ வந்திருக்காருங்க, பார்க்கணுங்கிறாரு. என்னடா அது ரொம்ப போச்சு, என்ன அமைதிப்படை ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குது. நீ அவர் என்ன கேட்பாரு அப்படின்னு நினச்சா வந்தார். நேராக வந்தார். கை கொடுக்க, என்ன எங்களை எல்லாம் நல்லா கலாய்ச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து காய்ச்சி சாப்பிட்டு போயிட்டாரு. என்னுடைய நல்ல நண்பர் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்களுக்கு எந்த பதவி கிடைச்சாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெருசாக வரணும்னு ஆசைப்படுறேன். யாருக்கும் காட்டல. சிவாஜி சாருக்கு, ரஜினி சார் பார்த்தார். ரஜினி சார் வந்து அவரே ஃபோன் பண்ணி, அப்போ லேண்ட்லைன் ஃபோன் இல்லையில, அவர் தான் எல்லாமே ஸ்பீடு தானே, எல்லாமே. காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, சத்யராஜ் இந்த அமைதிப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கணுமே அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், எப்போ போகல? இப்போ காலையில் 10 மணிக்கு. இப்போ சார் எங்கே சார்? ஏதாச்சும் மேனா தியேட்டர், எந்த தியேட்டருக்காக கூப்பிடணும்? ஒன்று மேனா தியேட்டர் அப்போ இருந்தது. ஃபோன் பண்ணோன்னா மேனா தியேட்டரில் படத்தை போட்டாச்சு. மணிவண்ணன் சார் சொல்லி பிரிண்ட் வந்துருச்சு. எப்போ சார் வந்துடுறேன்? நான் ஒரு 10 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு. போய் நானும் மணிவண்ணன் 10 மணிக்கு வர படம் ஓடிட்டு இருக்குது. இவர் லதா மேடம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தடன்னு வந்து 9:45 படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து வெளியில் வந்து 150 ரூபா ப்ரிவியூ ஷோ வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப போல்டாக எடுத்திருக்கீங்க, எப்படி ஒரு எடுக்கும்போது டென்ஷனாக இல்லையா அப்படின்னாரு. சார் ஏதோ எடுத்துட்டோம் சார்,
கேட்டால் நான் மணிவண்ணன் வேறு பழி போடுவேன், வேறு மேலே பழி போடுவார். எங்களுக்கு தப்பிக்கிறக்கா விஷயம் தெரியாது. இந்த ஆள் எழுதி கொடுத்துட்டா இல்லையே பேசுகிறேன்னு அவர் சொல்லுவார். நான் சொல்லி உங்களுக்கு தெரியுமில்ல மணிவண்ணன் இப்படி தான் வெள்ளங்க மனதுலாம் சொல்லி தப்பிச்சுக்கோங்க சார். ரொம்ப ரசிச்சார் ரஜினி சார், ரொம்ப ரசிச்சார். சிவாஜி சார் ரொம்ப ரசிச்சார். எல்லா ஜென்ரேஷனும் சிவாஜி சார், ரஜினி, விஜய் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ண கூட. விஜயகாந்த் மட்டும் புதுசாக ஒரு விஷயம் சொன்னார். படம் பார்த்து நீங்கள் வந்து இப்போது ஜெயிச்சு இன்னொரு ஹீரோ சொல்ல மாட்டார். அவர் விஜயகாந்த் வந்து ஆக்ஷன் ஹீரோ சித்திராஜ். நீங்கள் வந்து இப்போது தடன்னு ஹிட்டு கொடுத்து மக்கள் ஜன் பக்கம், பூவிழி வாசல், அது இதுன்னு வந்து கடைசியாக வால்டர் வெற்றிவேல் 200 டேஸ் போய் நீங்கள் ஒரு பக்கா ஆக்ஷன் மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் பழைய வில்லன் சத்யராஜை ஞாபகப்படுத்தி இப்படி ஒரு படம் நடித்தது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாரு. உங்களை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாச்சு ஜனங்க ஹீரோவா. அப்போ போய் நீங்கள் இதையே ஞாபகப்படுத்துனீங்க அப்படிங்க. இல்லை விஜய், நான் விஜய்ன்னு தான் கொண்டுவேன். இல்லை விஜய் இது ஒரு கல்ட் ஃபிலிமாக ஃப்யூச்சரில் இது நிற்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா இப்போ அதே மாதிரி நின்றுச்சு இந்த படம். ஓகே, நிறைய பேசுகிறேன். ட்ரெய்லர் அந்த ரவுண்டு நிறைய பேசியிருக்கோம். நீங்க சும்மா திவ்யா போன் எடுத்து பாருங்க. ஒரு ரெடி பண்ணி சார் இங்க பாருங்க பேக் வாங்க. ஓகே அது 30th வரும். நான் கொடுத்துருக்கேன். இப்போ போட்டோ போயிடும். ஓகே பெருச்சு ஒரு ஸ்பூனை கொடுங்க, ஊட்டி ஒரு விட்டுருவோம். பேஜ் இப்போ வந்து கஸ்தூரி எனக்கு அல்வா கொடுக்குறாங்க. டிஷ்யூ கொடுத்து சார் ஆமாம், ஸ்பூன் இல்லையா? ஸ்பூன் பாரு சேகர், ஒரு ஸ்பூன் இருக்கு நம்ம கிட்ட இருக்கு. பாரு வாங்க. நான் இன்னும் அந்த பாலுவை நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தாத்தா ஆயிட்டாங்க. ஆமாம் பகிர்ந்து 15 நாள் ஆச்சு. ஆமாம் பேசுங்க. உங்கள் சன்னு சரி, இது ரெடியா இருக்கு. இந்த ஸ்பூன் நான் அதை பெருமையா, நீங்க பார்த்துருப்பீங்க, நான் பெருமையா சொல்லியிருக்கேன். நான் ஹவு யூ மேட் மீ ஃபீல் இட் இஸ், ஹவு இட்ஸ் ப்ரொஃபஷனல். ஆமாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவர் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணதை விட மணிவண்ணன் சார் சொல்றது கேட்ச் பண்ணி சொல்லுவார். அல்வா வாசு வரலையோ? எல்லாரும் கைலாசத்துக்கு போயிட்டாங்க, ஒரு கைலாசத்துக்கு இது வரைக்கும் சிஎம் நடிச்ச படம் இருக்குது.
ஒரே படத்தில் 3 சிஎம். கலைஞர் டைலாக்கு, தலைவர் வாத்தியார் ஹீரோ, ஜெயலலிதா மேடம் ஹீரோயின். சொல்கிறேன் உங்ககிட்ட தான் கேட்க உண்மையாக அப்படிங்க. என்ன நான் என்ன பண்ணேன்? சரி சிறுசுகள் எடுத்துருவோம். ஆஹா எஸ் வெரி குட். இது சிந்தாம சில ஏன்னா அது வடிக்கு எடுத்தாச்சா? எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருங்க. ரீடேக் அல்வா. உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஓ எனக்கு அல்வாவா? ஸ்பூன் மாத்துங்க. எனக்கு 35 வருஷம் முன்னாடி கொடுத்துட்டாரு. முந்திரியோடு எடுத்துட்டு கொடுங்க. 30 இல்ல 31 எஸ் 32 அல்வா சூப்பரா இருக்கு. நம்ம அப்போ சாப்பிட்டு மறந்துட்டு. இது கருப்பட்டி அல்வா. அப்போ பொள்ளாச்சியில் இருந்தா அல்வான்னு தெரியல. தலைவர் வேற ஸ்பூன் எடுத்து. ஐயோ நல்லா கருப்பட்டி அல்வா நல்லா. சார் உட்கார். வாங்க வாங்க சார் இது ப்ரொடியூசர் சார் எங்கே உட்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சீட் தள்ளி பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்த்திக் பேசிட்டு அனைவருக்கும் வணக்கம். 32 வருடங்களுக்கு பிறகு அமைதிப்படை படம் ரீரிலீஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ். தமிழ்நாட்டில் லீடிங்கில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தேட்டர்ஸ் ஓனர்ஸு எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. காரணம் 32 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு அரசியலெலாம் இல்லை, இந்திய உலக அரசியலை ஒரு காவியமாக கொடுத்த மணிவண்ணன் சாரும் சத்யராஜ் சாரும் இணைந்து பண்ண படம். அதுக்கான இவ்வளோ பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலும் இந்த படம் பரபரப்பாக பேசுதுன்னா இந்த படத்தில் இருக்கிற டைலாக்ஸு, இந்த படத்தோட திரைக்கதை, அது ஒரே ஒரு காரணம் தான். இந்த படத்தை நான் ஏன் ரிலீஸ் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் விஜய் சார் படம் மெர்சல் நான் ரிலீஸ் பண்ணேன். அதை விட கேப்டன் பிரபாகரன் பண்ணேன். அதை என்னை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த ரீலீஸ் பண்ண அந்த ட்ரிக் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி இந்த அமைதிப்படை படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தேட்டர் சைட்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு எனக்கே வந்து இப்படி ஒரு படத்தை 32 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காருன்னா அவங்க எவ்வளோ பெரிய காம்பினேஷனாக இருக்கும். சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாருக்கும் இருக்கிற அவங்களுடைய பிணைப்பு இப்போ வரையும் அது நம்மளுக்கு ரொம்ப பெருமைப்படுத்துது. அதே மாதிரி எனக்கு ஏன் இந்த படத்தில் நான் இந்த படத்துக்கு உள்ளே வந்தேன்னா, மணிவண்ணன் சாரோட ஃபேமிலி தான் நானும். எல்லாருமே அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு உதவி இயக்குனராக மயன் குடும்பத்தில் வேலை செய்யும்போது 32 நாள் அவரோட நான் பயணிச்சிருக்கிறேன். ஒரே ரூமில் 32 நாள் எனக்கு ஒரு சினிமா கற்றுக் கொடுத்தாரு. ஒரு ஹிந்தி 30 நாள் கற்றுக்கலான்னு சொல்லுவாங்கள்ல, 30 நாள் ஒரு சினிமா கற்றுக் கொடுத்தாரு. அந்த நன்றிக்காகவோ என்னவோ தெரியல, மீண்டும் நான் இந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு சத்யராஜ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி கடனாக இருக்கேன். ஏன்னா இந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது பார்த்தா, இப்போ அவர் பார்த்தா அமைதியாக சைலண்ட்டாக இருக்கார். ஆனால் அந்த படத்தை பார்த்தா எனக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த அரசியலோட தலைவர் இருக்கிற எல்லா ஒரு உத்தியும் அந்த படத்தை பார்த்தா ஒரு உணர்வு, பயத்தோட ஒரு உணர்வு தோன்றும். அப்போ அது மட்டும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய லெவலில் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கும் இந்த படம் வெற்றி படமாக அமைவாங்க. ரொம்ப மனப்பூர்வமாக இந்த படத்தை சந்தோஷமாக வெளியிடுறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அங்கே போயிட்டு சார் நீங்கள் தலைவர் அல்வா வாங்கி கொடுத்து நீங்கள் தான் சொல்லி வணக்கம். டெய்லி போய் மெஸ் சாப்பாடு சாப்பிட்டேன். மணிவண்ணன் சாருடைய அமைதிப்படை, மணிவண்ணன் சார் அமைதிப்படைன்னு சொல்கிறத விட மணிவண்ணனும் சத்யராஜ் சேர்ந்த அமைதிப்படைன்னு தான் சொல்லணும் சார். இத்தனை வருஷம் கழிச்சு அதை ரிலீஸ் பண்ணுறாருன்றது போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க கூப்பிட்டு எங்களை வந்து அதை பேச வச்சதுக்கு அதோட பெரிய ஹானர் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் அது என்ன சம்பவங்கள் நடக்கும்போது யாருக்குமே தெரியாது. பொதுவாக மணிவண்ணனுங்க தெரியாது, அவருக்கும் தெரியாது. நாங்களாக போய் சண்டை போட்டு கேட்டுருப்போம், என்ன பண்ண போகிறேன் ஏதுன்னு கேட்டால் தான் சொல்லுவார். சீனை இந்த சீன் எடுக்க போகிறோம், அந்த சீன் எடுக்க போகிறோம் சொல்லுவார். அது சொல்லி அந்த சீன் எடுக்கும்போது பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும், சத்யராஜ் சாரும் மணிவண்ணன் சார் பேசும்போது அந்த டைலாகாக எப்படி போய் மாறும்னு தெரியாது.
அவர் நாகராஜ சோழன்வார், ராஜேந்திர சோழன், அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த கதை. யாரும் பேசுமா 2 பேரும் சிரிச்சிடுவாங்க. அவர் மணிவண்ணன் சிரிச்சாருன்னா பொறையேறி அந்த 10 அடி தள்ளி போயிடுவார். தள்ளி போயிட்டு சிரிச்சிட்டு தான் வருவார். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய அது படம் எடுக்கும்போதே தெரியும் அந்த படம் நல்லா ஓடுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தலைவர் மட்டும் கேட்பார், எப்போ அந்த படத்தை எப்படியாவது ஓட்டிட்டுங்கப்பா, ஓடிடுமா அப்படின்னு. அது இன்னும் எனக்கு ஞாபகம், நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி படம் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கும் மணிவண்ணன் சார் இல்லை. அந்த மாதிரி கதையும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் ஆள் இல்லை. அவருடைய நினைவுகள் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. நான் வீட்டில் இருந்த நாட்களை விட அவரோடு இருந்த நாட்டில் ரொம்ப அதிகம். வீட்டிலே கேட்பாங்க, எங்கே போகிறேன் எங்கே வர யாருக்குமே தெரியாது, மணிவண்ணன் மட்டும்தான் தெரியும். நாங்கள் எல்லாருமே அப்படி தான், நானும் மணிவண்ணன், சங்கர், பாலு எல்லாமே அப்படி தான் இருப்போம் எல்லாருமே. மறுபடியும் இந்த நினைவுகளுக்கு பகிர்ந்தது ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. என் பேர் பாலச்சந்திரன், இந்த படத்துடைய ப்ரொடியூசரு. இதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் போய் அசம்பிள் பண்ணி ஷூட்டிங் எடுக்கிறப்போ ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு போட்டோ ப்ளோப்பெல்லாம் போட்டு ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் தலைவர்கிட்ட போய் கேட்டேன். சரி தலைவரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் சிங்கிள் ஷெட்யூல் 79 நாள் முடித்து வெற்றிகரமாக வந்தோம். ஆனால் அந்த படம் ரிலீஸ் அப்போது ப்ரெஸ் மீட்டு அதுக்கு அந்த பெரிய ரெஸ்பான்ஸ் அன்றைக்கி இல்லை ரிலீஸ் முதல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து ரீரிலீஸ் 32 வருஷம் கழிச்சு இவ்வளோ இதாக இருக்குங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த படத்தில் சாருக்கு தலைவர் கேரக்டர் 2 டியர் கேரக்டர். ஆனால் இதில் வந்து சிங்கிள் ஷாட்டு கூட மாஸ் பண்ணல. மாஸ் பண்ணாமல் ஒரே கேமராவில் 2 கேரக்டரையும் படம் முழுக்க எடுத்துக்காரு. ஒரு சீனு 2 சீன் இல்லை. கிட்டத்தட்ட பிகினிங்லேருந்து எண்டு முடிய மாஸ்கே இல்லாமல். இப்போ சிஜி இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, ப்ளூ மேட்டு, க்ரீன் மேட்டு என்னென்னமோ இருக்குது. ஆனால் அந்த ஒன்றும் இல்லை, இருந்தால் வேணான்டுவார். சிங்கிள் ஷாட்டில் அதுக்கு சிங்கிள் கேமரா வச்சு தான் எடுத்தார். மானிட்டர் பார்க்க மாட்டார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அவரை மாதிரி ட்ராலி தள்ளுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. கேமரா டைரக்ஷன் பண்ணுவார், ட்ராலியும் தள்ளுவார். ட்ராலி தள்ளும்போது ஜூம் போகிறதுக்கு கையை இப்படி தான் சொல்லுவார். இந்த சவுண்டு கேட்டால் ஜூம் போகணும், இந்த சவுண்டு கேட்டால் ஜூம் பண்ணிக்கணும். இப்படியே தான் 60 நாள் ஷூட்டிங்கு. ஒரு 25 லொக்கேஷன் இருக்கும். ஷூட்டிங் ஆரம்பிக்கிற போது கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்களை விட்டு காமிக்க மாட்டார், என்னன்னு சொல்லவும் மாட்டார். காலங்கட்ட இறங்கணும் இதாண்டா இது ரஞ்சிதா வந்து பொண்ணு பார்க்க தலைவர் பொண்ணு பார்க்க வராரு. அதுலேருந்து சரி என்னடான்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு வரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து சீன் எடுத்தார். கஸ்தூரி ஃபோட்டோ தூக்கி தலைவர் எறிவார். அது காந்திமதி அக்காவும் சிஸ்டர் காலில் வந்து விழுவும். என்னன்னு கேட்டால் யார் என் அப்பா அப்போ வந்து வச்சுக்கிட்டோம். கஸ்தூரி வந்து சாரோட அம்மா கேரக்டர்னு. இப்படியே ஒவ்வொரு நாள் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு அப்படியே வந்துட்டு இருந்தோம். எல்லாம் போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸ் எட்டாரு கிட்ட 15 நைட்டு 20 நைட்டு இருக்கும். பொள்ளாச்சிலேருந்து கொல்லங்கோடு கேரளா பார்டர் ஒரு லொக்கேஷன் பங்களா பேலஸு. அந்த வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றணும், அகல் விளக்கு. அந்த ஃப்ளேம்லேயே ஃபைட்டு. சரி வீட்டு உள்ளார ஃபைட்டை சட்டி எடுத்தாச்சு. ஒரு 10 நாள் எடுத்தால் முடிஞ்சு போச்சு, சந்தோஷம் இருந்தோம். வெளியில் எஸ்டேட் வந்தார். திருப்பி ஓடு மேலே கொடுத்த சொல்கிறார். ஓடு சரி, திண்ணை சரி, அது ஓகே. ஓட்டு மேலே ஏறிக்குமா விழுந்து மேலேருந்து ஏறி ஒரு அசிஸ்டன்ட் கீழே விழுந்து அடிபட்டு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் காந்தி நகர். அதை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரோ அது இவங்க இன்ட்ரோடக்ஷன் சீனு. ஒரு குளத்துக்கரையில் இன்ட்ரோடக்ஷனே இவங்க வருவாங்க, விளக்கு எடுத்துருவாங்க. இந்த கரை ஃபுல்லாக அகல் விளக்கறிக்கணுமா. இவர் எண்ணெய் வாங்கியே கஷ்டப்பட்டார். ஆதார் அவ்வளோ எண்ணெய் டின்னா வந்து இறங்கிட்டு இருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாது. ஒரு டைலாக் தெரியாது. அப்பா கேரக்டர் யார், அம்மா கேரக்டர் யார், சாருக்கும் அப்பா பிள்ளைன்னு தெரியாது. பட் வந்து பூஜை மட்டும் ஆஃபீஸில் போட்டோம். அந்த கெட்டப் ஸ்டில் எடுத்தாங்க. ஒரு நாள் கேமராவுக்கு ஷூட் பண்ணி பார்த்தோம். அந்த கெட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. போஸ்ட்டு போட்டாங்க. படம் நல்லா போச்சு. அதுக்கான ஷூட்டிங் போனோம். இப்போ அந்த படம் திருப்பி ரீரிலீஸுக்கு போது கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா வரணும், நல்லா வரும். அதுக்கு இன்னும் நிறையா சொல்லலாம். அந்த ஷூட்டிங் அனுப்புங்க, டைம் இல்லை. அது ஓகே, தேங்க்யூ. வணக்கம், ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள். அமைதிப்படை ரீரிலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
இது வந்து 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு சினிமாக்காரங்களுக்கு வந்து தீபாவளி, பொங்கல், ராமநவமிலாம் கிடையாது. சினிமா ரிலீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து திருவிழா. அதே போல் தான் உங்களுக்கு மீடியாவுக்கும் அன்றைக்கி தான் வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து த ஸ்வீட்டஸ்ட் பொங்கல் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் 94 பொங்கல். அன்றைக்கி வந்து அமைதிப்படை இன்னும் பெரிய பெரிய தேவர் மகன் படத்தோடலாம் அது வந்து இதுதான் ஒரு கல்ட் ஹிட்டாக மாறினது. இந்த ஜென்ஸி இருக்கு இல்லையா, இப்போ இந்த முதல் முறையாக வாக்கு போடக்கூடிய ஜென்ஸி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அல்வா சீன் மட்டும்தான் மீமா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ஒரு மீமா ஆகும். I'm so happy that this movie is reaching the next generation. எல்லாரோடையும் சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது, கலெக்ட் சாரோட ஒர்க் பண்ணது அதெல்லாம் வந்து நான் பேசணும். அதெல்லாம் வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் எங்கள் ஹீரோ சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணது, அவருக்கு வந்து ஒரு சினிமாவில் அவரை பார்த்து ரசிகையாக இருந்த எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து அப்போவே நம்ப முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ரொம்ப கஷ்டம் என்னென்னா மணிவண்ணன் சாரோட அது எனக்கு செகண்ட் ஃபில்ம். நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இது எனக்கு செகண்ட் ஃபில்ம். ஆனால் நத்திங் குட் ஹவ் ப்ரிப்பேர்ட் மீ ஃபார் திஸ் கெமிஸ்ட்ரி. யாருக்கு கெமிஸ்ட்ரினா சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாரும். அவங்க வந்து ஹீரோ டைரக்டர் கிடையாது, அதை விட அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரேஞ்சில் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அல்வா சீக்வன்ஸ்லலாம் வந்து நாங்கள் அங்கே இல்லைங்க சார், நாங்கள் அங்கே இருக்கோம், பாறை மேலே எங்களுக்கு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க அங்கே. அப்போ மானிட்டராவது டிஜிட்டலாவது எதுவுமே கிடையாது, ஃபில்மில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சேரில் உட்காந்து ஒரு கொடையை பிடிச்சிட்டு மணிவண்ணன் சார் உச்சி வெயில்ல அந்த டயலாக்ஸ் ஒவ்வொன்றும் அவர் அங்கேருந்து மெதுவாக தாங்க சொல்கிறாரு, அல்வா கண்ணு அல்வா பூஜை அப்படிங்கிறாரு. இவர் அதை எப்படி கேட்குறாரு, எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, அதை மெருகேற்றி இவர் பாணியில் இவர் அந்த டயலாக் டெலிவரி பண்ணுறாரு. நான் வந்து மயங்கி கிடக்கணும், எனக்காக நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களுடைய அந்த கனெக்ஷனை நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஐ ஹாவ் டு ஆக்ட் லைக் ஐ எம் அன்கான்ஷியஸ். அதை வந்து சினிமாவில் படத்தில் பார்க்கும்பொழுது தான் திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா எடுக்கும்போது தெரியலங்க, நான் நீங்கள் அன்றைக்கி எனக்கு சொன்ன விஷயத்தை நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். டபுள் பாசிட்டிவ் இளையராஜா சார், இளையராஜா மியூசிக்கு அந்த கோரப்புல்ல அப்படி மெதுவாக ஆரம்பிக்கும். இளையராஜா சார் டபுள் பாசிட்டிவ் பாட்டு வந்து நானும் போயிருந்தேன். வெளியில் வந்தோன்னா வீட்டில் பார்ப்பாங்கல்ல படம். நான் அன்னைக்கு அங்கே அந்த சீன் எடுக்கும் பொழுது he also has to make me comfortable. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டு, நானா பாறை சுடுதுன்னு ஒரு பக்கம், இவர் பாவம் he has to be on me. அதெல்லாம் நான் யோசிச்சுட்ருக்கேன். அதில் ஒரு 2-3 ரீடேக் எடுக்கும்போது அவர் சொன்னதை நான் உங்களுக்கெல்லாம் தனியாக சொல்கிறேன். சத்யராஜ் சார் படத்தில் அடிக்கிற நக்கலை விட நையாண்டியை விட தானாக ஃப்ளோ ஆகுது பாருங்கள் சிலதெல்லாம். யூ ரிமெம்பர் வாட் யூ டோல் மீ? என்னால் மறக்கவே முடியாது. அல்வா சீன் தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டு ஃபிசிக்கலி டிமாண்டிங் சீன் அப்படின்னு இருந்தால், மற்ற சீன்ஸ்லாம் எப்படின்னா இதே தான். இவரோட நான் வந்து கர்ப்பமாயிட்டேன், எனக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு மஞ்சள் கலர் புடவையில வந்து கெஞ்சுவேன். அப்போ சீன் பேப்பரில் இருந்தது ஒன்று, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை வேற சீன் ஒன்று எடுக்கிறாங்க. நான் வந்து என்னது கலைச்சிடுவா அப்படின்னா உடனே இவர் சொல்லுவார், அது என்ன சொத்தா வச்சுருந்தா விளையாடுறதுக்கு எல்லாம் அந்த டைமில் அந்த நிமிஷத்தில் அடிக்கிற பஞ்சஸ். இதுக்கு நாம் ரெடியாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும், முடிஞ்சால் டயலாக் பேசணும். தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸுக்கு மணிவண்ணன் சாரோட நடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வரம் மாதிரி. எனக்கு பகுத்தறிவு ஊட்டிய ஆசான்கள்
மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார், அது வரைக்கும் நம்ம ஏதோ படம் பார்க்குறோம், அப்படி ஜாலியான கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும். அதுக்கு என்ன தகுதின்னு நினச்சதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மணிவண்ணன் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருடமும் படிக்கும் பழக்கம் இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ஆத்தரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. கடைசியாக புதுமை பித்தனுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் அவங்க இல்லை. என் பிறந்தநாள் அன்றைக்கி அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் எனக்கு பிறந்தநாள் கிடையாது. ஐ மிஸ் ஹிம். ஒரு இன்றைக்கெல்லாம் இருந்தால் கொண்டாடப்பட வேண்டிய பேன் இண்டியா டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த படம் தெலுங்கில், ஒடியாவில், பெங்காலியில், சிங்கள மொழியில் கூட எடுத்தாங்க. ஒரு பேன் இண்டியன் டைரக்டர், பேன் இண்டியன் சப்கான்டினென்ட் டைரக்டர் அப்படின்னு ஹிந்தியில் எல்லாத்துலேயும் எந்த லாங்குவேஜில் நீங்கள் சொன்னாலும் அதில் வந்து ஹிட்டு அடித்த ஒரு படம். ஆனால் தமிழ் பாலிட்டிக்ஸுக்கு ரொம்ப 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 பக்காவாக நெருங்கின இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய பாலிட்டிஷியன்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஐ சேலஞ்ச் த பீப்புள் வாட்சிங் திஸ் மூவி டு கோ என்ஜாய் இட் இன் த தியேட்டர்ஸ். யாரை அவர் வந்து இம்ப்ரெஷன் பண்ணியிருக்காரு, யாருடைய இதெல்லாம் எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து அதுலேருந்து படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். It's one of my lifetime gifts that I got to be in an evergreen movie. Thanks to everybody involved in the movie. அதில் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கைலாசம் போயிட்டாங்க, ஒருத்தங்க கைலாசாவுக்கு போயிட்டாங்க. ஸோ இங்கே அந்த படத்தில் அந்த மேஜிக்கில் கனெக்ட் ஆனவங்க ஹீரோயின், ராஜா சார், அப்புறம் சங்கர் சார், இவங்க இப்படி ப்ரொடியூசர், இவங்க வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர் டு என்ஜாய் தட் மேஜிக் ஒன்ஸ் மோர். ஹே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க கற்றுக் கொடுத்தது, காஸ்டியூம் இது பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது. படத்தில் ஐ திங்க் செல்வபாரதி அண்ட் சீமான் சார் வந்து அசிஸ்டன்ட்ஸு. இல்லை சீமான் சார் வந்து கண்டினியூட்டி அசிஸ்டன்ட். ஆமா, சுந்தர்சி ஒரு ராசுமதுரன். சுந்தர்சி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மணிவண்ணன் சார் எத்தனை பேரை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கணக்கு போட்டால் ஹியூஜ் ஸ்கூல், ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. கார்த்திக் பிரதர், இவர் எனக்கு முந்தா நாள் ஃபோன் பண்ணாருங்க, அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடியாந்துட்டேன். டு பி ஹியர் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் மேஜிக். ஐ ஹோப் திஸ் மேஜிக் இஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் டு யூ அண்ட் ஐ ஹோப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் என்னை பிடிக்காதவங்கெல்லாம் நான் அரசியல் கருத்து பேசினா உடனே தாயம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குற அடுத்த ஜென்ரேஷன் என்னை பிடிச்சி தாயம்மா அப்படின்னு சொல்லணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அமைதிப்படை ரீரிலீஸுக்கு வாழ்த்துக்கள். படம் பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு எங்களோட நம்பிக்கை. தேங்க்ஸ். ஆகி தடுமாறி ஹீரோ ஆனோன்னு எனக்கு கண்டினியூஸாக ஹீரோ சக்ஸஸ். பாலைவன ரோஜாக்கள், விழிஞ்சா கல்யாண, கடலோர கவிதைகள், எல்லாம் ஹிட்டு அடித்து ரொம்ப பீக்கு வந்து வால்டர் வெற்றிவேல். அது வந்து ஒரு 200 நாள் ஓடிடுச்சு நம்ம மாஸ்டர் கூட. அதுக்கப்புறம் உடன்பிறப்பு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடன்பிறப்பு ஷூட்டிங் நடக்கையில் தான் மணிவண்ணன் சார் வந்து இப்படி அந்த கதை அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னார். நான் சொன்னேன், சார் தலைவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிற நீங்கள் தான் எனக்கு லைஃப் கொடுத்தீங்க, மறுபடியும் இந்த வில்லன் சத்யராஜ் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு. இல்லை தலைவரை நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. கதையை கேட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையில பின்னாடி தள்ளி உட்கார சீன் வந்தோன்னே ஓகே தலைவரை டன், இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து அன்னைக்கே வந்து பெரிய ரீச் ஆகி தலைவர் வந்து இதுவும் 200 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளுக்கு விளம்பரமே வந்தது 200வது நாள் விளம்பரமே வந்தது.
அப்புறம் தலைவர் வந்து இவங்கெல்லாம் சங்கர், செந்தில்குமார் எல்லாம் பாலெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் கலையெல்லாம் வந்து அப்படி மின்னல் வேகத்தில் வேலை செய்கிற ஆளுங்க. 100வது நாளுங்கிற ஒரு படம் 18 நாளில் எடுத்துட்டோம். ஆனால் ஒரு 36 கால் ஷீட் இருக்கும் போட்டு கால் 30 டே அண்ட் நைட் வச்சு நொங்கி 18 நாளில் 100வது நாள் படம் எடுத்தோம். இந்த படம் வந்து 70 நாள் எடுக்கிறேங்க அமெரிப்படைய பொள்ளாச்சியில். இந்த ஹீரோ சத்யராஜ், வில்லன் சத்யராஜை பார்க்கறதுக்கு அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுக்கு வந்து ஒரு ஜாதி கலவரம். இது வந்து சும்மா ஒரு நாம்கே வாசி ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்தால் போகுது. அதை ஒரு 12 நாள் எடுக்கிறாரு. 100கணக்கில் 1000கணக்கில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் சொன்னேன், எதுக்கு தலைவரை சொந்த படம் எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க? இல்லை தலைவரே, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்ணா பின்னான்னு விலைக்கு விற்றுட்டேன். இதை 30 நாள் 40 நாள் எடுத்தால் நம்மளை போய் தப்பாக நினச்சிக்குவாங்க. அதுக்காக 70 நாள் எடுக்கிறார். ஏங்க அதுக்காக ஒரு 70 நாள் எடுப்பார். திருமூர்த்தி மலையில் போயிட்டு அது அந்த ஃபைட் ஒரு 18 நாள். அவர் அப்படி எடுக்கவே மாட்டார். 24 மணி நேரம் 100வது நாள் எல்லாம் வந்து 30 நாள் 35 நாளைக்கு மேலே மணிவண்ணன் சார் படமே எடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே ஸ்பீடு இது எடுக்கிறாங்க. எடுத்து அப்புறம் வந்து எல்லாமே இந்த படத்தில் வந்து ப்ரெஸ் ஆனது. அந்த தாயம்மாங்கிற பேர் கஸ்தூரி பண்ணாங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆகி ஒரு சீனில் சுஜாதாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியில் இந்த தாயம்மா அப்படின்னு சுஜாதாமாவோட அப்பாவை நடிக்கிறவர் கேட்டுருவார். என்னங்க ஒன்றும் இல்லைங்க தம்பி, தாயினாலும் அம்மாவினாலும் ஒன்றானுங்க ஒரே. இப்படி சீனுக்கு சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேரும் வந்து அப்போ அவ்வளோ பேர் பிரமாதமாக ஆக்ட் பண்ண ஒரு படம், ஒரு கல்ட் ஃபிலிம். அமெரிப்படைக்கு முன்னும் பின்னும் அப்படி படம் வரல. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கிறது சிரமம். சென்சாரில் வந்து பல சீன்ஸ் வந்து விட மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்ல கார்த்திக் சார் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய கோல் போட போகிறீங்க, ஏன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் அது வந்து ஏற்கனவே எடுத்த படமாக இருக்கிறங்காட்டி அப்படியே நம்மளால் கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியுது. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸு. பல நினைவுகள். இது வந்து இந்த படத்துக்கு ஏன் பெரிய ஓப்பனிங் இருக்குன்னா, எனக்கு வந்து 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு ஃபேன் கிடையாது. இப்போ நான் 20 வருஷமாக கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஹீரோவும் கிடையாது. பட் சத்யராஜ் இல்லை அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அமைதிப்படைக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது வேற, அதுதான் அது வேற லெவல். நீ வேற பேசும்போது எல்லாரும் இருக்கிறோம் ஒருத்தர் விட்டு கைலாசம். இல்லை அது ஓகே, நம்மளுக்கு சந்தோஷம் தான். இந்த இல்லை ரஞ்சிதா ட்ரை பண்ணீங்களா? ஓ சரி இல்லை சந்தோஷம்தான். கைலாசாங்கிற ஒரு நாடு இருக்குதுங்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. கைலாசான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் தான் ரஞ்சிதா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்க தான் அந்த அவங்க தான் கைலாசா பிரைம் மினிஸ்டர் வேறு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா, சிஎம் நடித்த படங்க இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் தங்கம் படத்தில் வந்து 3 சிஎம் இருக்கிறாங்க. கலைஞர் இருக்கார், புரட்சி தலைவர் ஹீரோ, ஜெயலலிதா மேடம் ஹீரோயின். ஸோ 3 சிஎம் ஒரு படத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் படத்தில் வந்து கலைஞர் வசனம், தலைவர் ஹீரோ, ஜானகி அம்மா ஹீரோயின். ஸோ 3 ஹீரோ ஒரே படத்தில் இருக்கிறாங்க. இது உண்மைனா பிஎம் நடித்த ஒரே படம் அமைதி படம் தான். வேற உலகத்திலேயே வேறு படம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். தெரியல அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இருந்தால் 2 வகையிலையும் சந்தோஷம். அப்படி ஒருத்தர் நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். இந்த படத்தினுடைய ரிலீஸுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பல பசுமையான நினைவுகள். விடி ஷூட்டிங் நடக்கும். அப்போ பொள்ளாச்சியில் அட் அ டைமில் வந்து ஒரே லாட்ஜில் வந்து விஜயகாந்த் சார், நான், பிரபு சார், கார்த்திக் சார் 4 பேர் படம் ஷூட்டிங் ஒன்றா நடக்கும். அந்த 3 ஷூட் ரூம் இருக்குது. அது ஆளாளுக்கு ஒரு ஷூட் ரூம். நாங்கள்லாம் விடிய நைட் ஷூட்டிங் போயிருந்தோம். நான் வெளியில் வந்து என் ரூமுக்கு வெளியே பேனா பெருசாக ஸ்கெட்ச் பண்ணி எழுதி விட்டிருவேன், இரவு முழுக்க படப்பிடிப்பு, தயவு செய்து யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. என்னென்னா இப்போ ப்ளூ மவுண்ட்லேருந்து தான் வருவோம். வந்து இறங்கினோன்னே சப்போஸ் விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா வந்து நான் வந்து ப்ளூ மவுண்டில் இறங்கி ஒரு 7 மணிக்கு போகல, எந்த ரூமியாக இருக்காரு கேப்டனு அப்படின்னு இந்த போய் கதவு தட்டிடுவேன். விஜய் சத்யராஜ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்தார், வந்து கதவு தட்டிடுவார். பிரபு வந்தாலும் கதவு தட்டுவார், கார்த்திக் வந்தாலும் கதவு தட்டுவார். நாங்கள் போய் படுக்கிறத காலையில் 7 மணிக்கு கொல்லங்கோடில் ஷூட்டிங் முடிச்சு. ஸோ காலையில் ஃபுல்லாக தூங்கினா தான் நைட்டு போய் ஒர்க் பண்ண முடியும். அப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா இருந்து எடுத்த படம்.
இந்த படத்தில் வந்து 2 விஷயம், ஒரு 3 விஷயம். சிவாஜி சார் இந்த படம் பார்த்துட்டு நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் ஸ்ரீனிவாஸ் சார் தியேட்டரில் தான் போட்டோம். போனோன்னு சிவாஜி சார் வந்து சில சமயத்தில் அவர் இப்படி தோல் மேலே இப்படி கையை வச்சு நின்றுப்பார். நின்றுட்டு இருங்க கூலிங் கிளாஸ் போட்டால் சரி, இப்படியே கண்டுக்குள்ளேயே ஒரு மனுஷன் பார்த்தா இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வந்து கால் விழுந்துட்டாப்பா, ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கப்பா. நல்லா நடிச்சிருக்கேன், நடிகண்டா. அப்பா இதுக்குத்தான் இவ்வளோ நேரம் இப்படி ஒரு பார்த்து நடிங்கப்பா அப்படின்னா எல்லாம் அப்பா எல்லாம் உங்களை பார்த்தா இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லாத, இது நீ ஏதோ வேற மாதிரி நடிச்சிட்ட அப்படின்னாரு. அப்புறம் வந்து நம்ம உண்மையை ஒத்துக்கணும், ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு ஹீரோவாக பயங்கர இறங்குமுகம். அதனால தான் நான் கேரக்டர் ரோலுக்கு நான் ஷிஃப்ட் ஆனது. டக்குன்னு நம்ம படம் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு வருது. அந்த நேரத்தில் குமுதத்தில் விஜய் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ விஜய் வளர்ந்து வர்றார். விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, விக்ரம் அவங்கெல்லாம் ஒரு பேட்ச் வருது. பேட்ச் வரையில் விஜய்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுக்கு நடிக்கும்போது உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன் இல்லை. எனக்கு இன்னும் அந்த பேட்டி ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். இன்ஸ்பிரேஷன் இல்லை. சில சமயத்தில் வந்து எனக்கு ஒரு டயலாக் கொடுத்தா இந்த டயலாக் சத்யராஜ் சார் பேசுனேன் அப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைன்னு எனக்கு அமெரிப்படையில் அமாவாசை, சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் நடித்தார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கணுங்கிறது என்னோட ஆசைன்னு விஜய் பேட்டி கொடுத்தார். நான் ஃபோன் பண்ணி விஜய்க்கு தேங்க் பண்ணேன். விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய், என்ன நம்ம இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வளர்ந்து வர ஒரு ஹீரோ வந்து இப்படி என் பேரை மென்ஷன் பண்ணு. ஏன்னா நம்ம சும்மாதான் அடிக்கல. ஹாலிவுட் ஹீரோனா அவர் ராபர்ட் டி நீரோ மாதிரி நடிக்கணும், மார்லன் பிராண்டோ மாதிரி நடிக்கணும், டாம் க்ரூஸ் மாதிரி நடிக்கணும். நார்த் இந்தியாவில் நான் இப்படி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. சொல்லாமல் இறங்கிட்டு இருக்கிற ஹீரோ பேரை சொல்லி நீங்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் விஜய், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு நன்றி சொன்னேன். இதெல்லாம் அமெரிப்படை பற்றி பேச ஆரம்பித்தா டைம் பத்தாது, அப்புறம் உங்களுக்கே போதுன்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. டெய்லி அமெரிப்படை நடந்தப்போ தான் அங்கே செந்தூர் பாண்டி நடந்துருந்தது. ஸோ விஜயகாந்த் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா பிரபு படம் ராஜகுமாரன், பிரபு படம் ராஜகுமாரன் நடத்திருந்தது. கார்த்திக் படம் கிழக்கு வாசல், சின்ன ஜமீன், ஆமாம் சின்ன ஜமீன் நடத்திருந்தது. எனக்கு சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு, சின்ன ஜமீன்லேயும் அதே டேட்ஸு. அந்த ஸ்ரீதேவி அரவிந்த் சுவாமி நடிச்சாங்களே அந்த படமும் அதே டேட்ஸு. நான் போய் பரதன் சார் ரூமில் போய் கெஞ்சுவேன், சார் நைட்டு தான் சார் அவங்க ஷூட்டிங், டே டைமில் வரேன் சார், ஒத்துக்கவே இல்லை. எனக்கே பிடிச்ச ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுன்னா இவங்க கஸ்தூரி கிணத்துல குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஷாட் வச்சு மணிவண்ணன் வந்து சொல்லிட்டு, தலைவர் அவங்க கஸ்தூரி குளிக்கிறாங்க, அவங்க அழகை பார்த்து ரசிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்படியே பார்த்து அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்களாமா அது மாதிரி என்ன சொல்லி இந்த படம் அமெரிப்படையில் நடந்த விஷயத்து எல்லாமே ஸ்பாட்டில் உருவானதுங்க. அமாவாசைங்கிற பேர்லேருந்து, நாகராஜ் சோழன் பேர்லேருந்து, கேமரா வச்சதுக்கப்புறம் உருவான சீன் தான் கிளைமேக்ஸு. இந்த தேங்காய் பொறுக்கிறத மாற்றினது முதல்ல வேறு மாதிரி சீன் இருந்தது. நான் தேங்காய் பொறுக்கிறது அந்த நேரத்தில் நான் போய் மணிவன்கிட்ட, தலைவரே இந்த பனியை நல்லா இப்படி கல்லில் குத்தி பொத்தலாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது எதுக்கு தலைவரே அப்படின்னா, இல்லை தலைவரே ஒரு டயலாக் எப்படின்னு பாரு என்ன அப்படின்னா, என்னடா பனியை நல்லா பொத்தலாக இருக்குது, நாய் கடிச்ச மாதிரி இருக்குது. நாய் தானுங்க அப்படின்னு பாரு. நேற்று உங்களை மாதிரி வந்து ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க, நான் தேங்காய் பொறுக்கிறது நம்மளுக்கு நாய்க்கு சண்டைங்க, நாய் ஜெயிச்சிருச்சாக்கே அப்படி மாதிரி. இல்லைங்க நான் தானுங்க ஜெயித்தேன். அப்படி நாய் கொண்டு போட்டுங்க, எவனாச்சும் ஒருத்தர் நாயை கொல்ல நாம முன்னுக்கு பிறந்த நாய் என்னங்க மனுஷன். அது சோழர் வம்சத்தில் எம்எல்ஏ ஊட்டிக்கு தனியாக தான் போடணும். அது எலெக்ஷன் சீனெல்லாம் சும்மா பாருங்கள். ஆர்ட் டைரக்டர் கலை இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னமோ செட்டு போடணும்னு சொல்கிறோம். சும்மா நமக்கு சக்தி ஹோட்டல் மாடியில் வச்சு, சக்தி ஹோட்டல் மாடியில் தான் பெரிய வரலாறு படைச்ச ஒரு சீன் எங்கன்னா சக்தி ஹோட்டல் மாடியில். அது மாதிரி என்ன பேசிட்டே எதுங்க? ஆமாம், அந்த கொல்லங்கோட்டில் ஒரு குளம் இருக்குது. அப்போல்லாம் வந்து கேரளாவில் வந்து பெரிய பெரிய வீட்டில் வந்து வீட்டை ஒட்டியே குளம் இருக்கும். அவங்க அங்கே தான் குளிப்பாங்க. இது கொல்லங்கோடு ராஜாவோட பேலஸு.
அப்போ நமக்கு தெரியாது, லொக்கேஷன் போனால் தானே இவர் சீன் சொல்லுவார். தலைவர் என்ன தலைவரை சீன் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறீங்க தலைவரை, நான் முதுகு தேய்ச்சி விட்றேன். தலைவரை படத்தில் 3 ஹீரோயின் நீங்கள் தான் முதுகு தேய்க்கணுமா? சுஜாதாமா விட்டுருங்க, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, கஸ்தூரி ரஞ்சிதா, இவர் எதுக்கு எனக்கு முதுகு தேய்க்கணும்? இல்லை தலைவரை நீங்கள் குளிக்கிறீங்க, நம்மளுக்கு சரி தேய்ங்க அப்படின்னா, அண்ணா நம்மளுக்கு இந்த தடவை சீட்டு கிடைக்குமான்னு சந்தேகங்கண்ணா அப்படின்னா, அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க யாரும் ஓட்டு போடுறதே இல்லைங்க. ஏன் மணியா, நான் ஒன்றுமே பண்ணலையே. அதுதானே ஏதாச்சும் பண்ணால் தானே போடுவான், ஒன்றுமே பண்ண. அப்புறம் வந்து வேட்டி முடிச்சுட்டு அண்டர் வேற கழட்டி கீழே போட்டோன்னா ஒருத்தர் எடுக்குமா, அப்படியே ஏழு இவ்வளோ வருஷமாக கட்சியில் நான் இருக்கிற உன்னையார் எடுக்க சொன்ன அண்டர் வேறு அப்படின்னு. என்ன சண்டைப்பா அப்படின்னு. இல்லைங்கண்ணா, நான் கட்சியில் சீனியர் மெம்பரு, உங்கள் அண்டர் வேறு போய் அவன் துவைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன இப்போ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா, அண்ணா சண்டை போட்டதில் விட்டு அடிச்சிட்டோம்னா. ஓ, சண்டை போட்டோம்னா அப்போ எல்லாம் மறந்து போக அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாதி கலவரத்தை உருவாக்குவோம். இப்படி சொல்லிகிட்டே போகல. இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடியாலஜிங்கிறது வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 30 பேர் இருப்போம். 30 பேர் இருக்குமா? 30 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இல்லையா? 30 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒரே ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டையும் கூட வேற ஒரு விஷயத்தில் வேறு பாயிண்ட் இருக்குது. உலகத்தில் 600 கோடி பேர் இருக்காங்கன்னா 600 கோடி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதனால் வந்து இவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அரசியலில் வந்து சீமானோ கஸ்தூரியோ பெரிய லெவலில் இருக்கிறது எனக்கெல்லாம் சந்தோஷம்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ரஞ்சிதா தெரியலையா இவங்க எடுத்து கொடுத்துங்க. கைலாசான்னு ஒரு நாடு இருக்குதா என்ன, அது எங்கே இருக்குது? எனக்கு உண்மையிலே அப்படியா தெரியலைங்க. காசு பார்க்கத்தான் இப்போ ரிலீஸ் பண்ணா தானே காசு பார்க்கலாம். இல்லை உண்மையிலேயே அவருக்கு அது பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்து அப்ரோச் பெரிய அப்ரோச் இந்த படத்துக்கு இல்லை, வெரி அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் பெரிய ரெஸ்பான்ஸ். நம்ம இந்த அமைதிப்படை படத்துக்காக முன்னாடி வர படத்தை போடாமல் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை. இந்த படத்தில் 10 கட்சிக்கு 5 சீன் இருக்குது. இந்திய அரசியல் கட்சிக்கே சீன் இருக்குது, உலக அரசியலுக்குமே சீன் இருக்குது. அப்போவே வந்து ரஷ்யா இஸ்ரேல் பற்றி மணிவண்ணன் சார் டைலாக் பேசியிருக்காரு 32 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் இப்போது அதுக்கு எப்படி பொருந்ததுன்னா, அது ஒரே ஒரு மகான் மணிவண்ணன் சார் மட்டும்தான். ஆமாம், மணிவண்ணன். நாங்கள் எடுத்த படம் 4 மணி நேரம் ஓடிச்சு டபுள் போஸ்ட். இல்லை தலைவரை 20 அந்த மீதி படம் எங்கே தலைவராக இருக்குது? ஒரு ஃபைட்டு தூக்கி ஒரு சாங்கை தூக்கி அதை தூக்கி ஒரு ஃபைட்டு சாங்கை தூக்கி 23 மணி நேரம் ரெடி. இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக ரீச் ஆகுங்க. ஏன்னா உள்ள ஒரு ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸு வந்து ஒரு குரூப் வந்துருச்சுன்னா அவன் உடனே செல்லில் போட்டுருவான். டே அமைதிப்படின்னு ஒரு படம் சூப்பராக இருக்குடா வந்து பாருங்கடான்னு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் நல்லா இருக்கிற படம் வந்து நல்லா ஓடுற காரணமே இன்றைக்கி சோஷியல் மீடியா தான். இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு தெரிய டூரிஸ்ட் ஃபேமிலி, தாய் கிழவி, யூத்து, வேறு என்னமோ படம்லாம் வந்து வித் லவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மவுத் டாக்கில் பிக்கப் ஆன படம் தான். ரிலீஸ் ஆகி அடுத்த சோஷியல் மீடியா படம் சூப்பர்னு கூட நைட் ஷோவே ஏறிடும். அது மாதிரி இந்த படத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அமைதிப்படைக்கான ரசிகர்கள் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் எங்கள் வயசாகிருக்கும். எனக்கு 17 வயசு, எனக்கு 17 வயசு ஆச்சு. எனக்கு 17 இயர்ஸ் ஆச்சு. இப்படியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம். அதனால வந்து அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்து ரசிச்சிருவாங்க. இல்லை, வெறும் நம்ம சமுதாய சீர்திருத்த இயக்கத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அதோட ஓட்டு அரசியலுக்கு வரதில்லை. அது நம்ம ஃப்ரீயாக பேச முடியாதுல்ல, அந்த கட்சி கட்டுப்பட்டு தான் பேசணும். அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. ஆமாம்
இல்லை ஒரு ஐடியா வந்தது, அது அப்படியே இருக்குது. அது மணிவண்ணன் சார் ஸ்கிரிப்ட் எழுதுனா நல்லாயிருக்கும். என்ன கதையிலன்னா, இந்த வில்லன் சத்யராஜ் செத்து போயிடுவாப்புல, ஹீரோ சத்யராஜுக்கு ரஞ்சிதா கல்யாணம் ஆகிறதோட படம் முடியுது. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், அவன் அவங்க தாத்தா மாதிரி ஆயிட்டான். அவன் பெரிய அல்வா பார்ட்டி ஆயிட்டான். இப்போ அப்பா நல்லவன், பையன் அல்வா. அப்படி ஒரு அவுட்லைன் யோசிச்சு மணிவண்ணன் சார்கிட்ட சொல்லி, தலைவரே அது சிபிக்கா பண்ணுங்க, பண்ணி இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலான்னா, அவர் இறந்து போகிறதுக்கு முன்னத்து நாள் நான் ஒரு நாள் முன்னாடி நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். 1 day பிஃபோர் மணிவண்ணன் கூட ஃபோனில் பேசுகிறேன். ஃபோனில் வச்சு டக்கு 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 டக்குன்னு ஒரு அவுட்லைன் சொன்னார். பிரமாதமாக இருந்தது. ஒரு சாதாரண மர்டரில் ஆரம்பிக்கிற ஒரு இது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயில பெரிய டெல்லி லெவலில் பெரிய லெவலில் போய் நிற்கும். மர்டர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு ஆள் செத்து போயிட்டான், அங்கேருந்து ஆரம்பித்தா பெரிய லெவலில் போய் நிற்கும். ஃபோனில் கடன்னு கதை சொன்னார். சரி, அடுத்தது பண்ணலான்னா அடுத்த நாள் நியூஸ் வருது. நாங்கள் முதல் நாள் போய் பேசிட்டு வந்தோம். ராமதாஸ் ப்ரொடியூசர் சிஷன் ராமதாஸ். ஆமாம், அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ராஜா சாருக்கு அட்வான்ஸ் எடுத்து போகலான்னு பிளான் பண்ணிட்டு போகிறோம். நாளைக்கு வாங்கன்னு உடனே காலையில் தான் இறந்துட்டார். ராஜா சார் டபுள் பாசிட்டிவ் பார்க்கல, இளையராஜா சார் பார்க்கல, நாங்கள் எல்லாம் போய் நின்றுட்டோம். அது வழக்கமாக போய் நிற்போம். வெளியில் வந்தோடனே ராஜா சார் வந்து, சார் அப்படின்னா, எப்படி சார் நல்லா இருக்குது, வீட்டில் ஒய்ஃபெல்லாம் பார்ப்பாங்கல்ல படம் அப்படின்னாரு. பார்ப்பாங்க சார், சினிமாவே எடுத்துக்குவாங்க. பட் அப்போ வந்து இவ்வளோ ஷார்ப்பாக வாட்ச் பண்ணல. அப்போ நானும் மணிவண்ணன் வந்து இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக தெரியாத காலகட்டம், இந்த ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிறோம்ட்டு பெருசாக தெரியாத காலகட்டம், சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டம். அதனால் பல சீன்கள் பல காட்சிகள் தப்பிச்சிருச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரே வந்து கோபால்சாமின்னு பேர் எல்லாரும் ரசிச்சு பார்த்தாங்க. ஆமாம், நம்ம அமைதிப்படை முடிச்சு தோழர் பாண்டியன் வந்து அந்த பொள்ளாச்சியிலேருந்து சர்க்கார் பதி போகிற ரோட்டில் எடுத்துகிட்டு தடவை 4 பேர் வந்தாங்க. என்ன நம்ம பொள்ளாச்சி எம்எல்ஏ வந்திருக்காருங்க, பார்க்கணுங்கிறாரு. என்னடா அது ரொம்ப போச்சு, என்ன அமைதிப்படை ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குது. நீ அவர் என்ன கேட்பாரு அப்படின்னு நினச்சா வந்தார், நேராக வந்தார். கை கொடுக்க என்ன, எங்களை எல்லாம் நல்லா கலாய்ச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து காய்ச்சி சாப்பிட்டு போயிட்டாரு. என்னுடைய நல்ல நண்பர் அப்படிங்கிற முறையில் வந்து அவங்களுக்கு எந்த பதவி கிடைச்சாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெருசாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். யாருக்கும் காட்டல. சிவாஜி சாருக்கு, ரஜினி சார் பார்த்தார். ரஜினி சார் வந்து அவரே ஃபோன் பண்ணி, அப்போ லேண்ட்லைன் ஃபோன் இல்லையில, அவர் தான் எல்லாமே ஸ்பீடு தானே, எல்லாமே. காலையில் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, சத்யராஜ் இந்த அமைதிப்படி நல்லாக்குன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கணுமே அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், எப்போ போகல? இப்போ காலையில் 10 மணிக்கு. இப்போ சார் எங்கே சார்? ஏதாச்சும் மேனா தியேட்டர், எந்த தியேட்டருக்காக கூப்பிடும்? உடனே மேனா தியேட்டர் அப்போ இருந்தது. ஃபோன் பண்ணோன்னா மேனா தியேட்டரில் படத்தை போட்டாச்சு. மணிவண்ணன் சார் சொல்லி பிரிண்ட் வந்துருச்சு. எப்போ சார் வந்துடு? நான் ஒரு 10 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு. போய் நானும் மணிவண்ணன் 10 மணிக்கு வர படம் ஓடிட்டு இருக்குது. இவர் லதா மேடம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தடன்னு வந்து 9:45 படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து வெளியில் வந்து 150 ரூபா ப்ரிவியூ ஷோ வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப போல்டாக எடுத்திருக்கீங்க, எப்படி ஒரு எடுக்கும்போது டென்ஷனாக இல்லையா அப்படின்னா. சார் ஏதோ எடுத்துட்டோம் சார். கேட்டால் நான் மணிவண்ணன் வேறு பழி போடுவேன், வேறு மேலே பழி போடுவார், எங்களுக்கு தப்பிக்கிறக்கா விஷயம் தெரியாது. இந்த ஆள் எழுதி கொடுத்துட்டா இல்லையாக்கே பேசுகிறேன்னு அவர் சொல்லுவார். நான் சொல்லி உங்களுக்கு தெரியுமில்ல மணிவண்ணன் இப்படி தான் வெள்ளங்க மனதுதான் சொல்லி ஞாபகப்படுத்தி இப்படி ஒரு படம் நடித்தது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாரு. உங்களை ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாச்சு ஜனங்க ஹீரோவா. அப்போ போய் நீங்கள் இதை ஏன் ஞாபகப்படுத்துனீங்க அப்படிங்க. இல்லை விஜய், நான் விஜய்ன்னு தான் கொண்டுவேன். இல்லை விஜய், இது ஒரு கல்ட் ஃபிலிமாக ஃப்யூச்சரில் இது நிற்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இப்போ அதே மாதிரி நின்றுச்சு இந்த படம். ஓகே, சரியா போச்சு. ட்ரெய்லர்
நீங்க சும்மா திவ்யா போன் எடுத்து நான் எது பேசினாலும் ஒரு ரெடி பண்ணி Хорошо,